نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய உலக நடப்பை எடுத்து பார்த்தால் இன்றைய உலகம் எவ்வாறு இயங்குகிறது என்றால் தகவல்கள் சேகரிக்கக்கூடிய உலகமாகவே இருக்கிறது. இந்த தகவல்கள் என்று வருகிற நேரத்திலே இந்த தகவல்களை அடிப்படையாக வைத்துத்தான் மனிதர்கள் கூட பிரிக்கப்படுகிறார்கள், வகுக்கப்படுகிறார்கள். ஒருவரிடத்தில் அதிகமான தகவல்கள் இருக்குது என்று வைத்துக் கொண்டால் அவரை நன்கு அறிவுடையவர், அனைத்து விடயத்திலும் ஆற்றலுடையவர் என்று அவரை பிரித்தெடுக்கிறார்கள். யாரிடத்தில் தகவல்கள் குறை இருக்கிறதோ அவரை ஒரு தரம் பணித்து அவரை இனங்காணுவதை நாங்கள் பார்க்கலாம். இது இந்த உலகம் தகவல்களை மையமாக வைத்து இயங்குகின்ற உலகமாக நாங்கள் பார்க்கலாம். இது உலக விடயத்தில் உலக வாழ்க்கையில் சரி காணப்பட்டாலும் இஸ்லாமிய மார்க்கம் என்று வருகின்ற நேரத்திலே 100% சரி காணப்படாததாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் மார்க்கம் என்று வருகின்ற அந்த நேரத்திலே தகவல்கள் இருப்பதுடன் அவைகள் அமுல்படுத்தப்பட வேண்டும். ஒருவர் ஒன்றை அறிந்து வைத்திருக்கிறார் என்பது மாத்திரம் அவருக்கு போதாது. எதை அவர் கற்றாரோ, எதை அவர் தெரிந்து கொண்டாரோ அதை அவர் கட்டாயம் அமுல்படுத்தப்பட வேண்டும், அதை அவர் அமுல்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் செய்கின்ற நன்மைகள், நாங்கள் செய்கின்ற தீமைகளை இறைவன் எம்மை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த இறைவன் எவ்வாறு பதிவு செய்கிறான் என்பதை அவனே ஹதீஸுல் குதுஸியின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக வருகின்ற இந்த ஹதீஸுல் குதுஸி நமக்கு தெரியும். ஹதீஸுல் குதுஸி என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் சொன்னதாக சொல்வார்கள். இறைவன் சொன்னதாக ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறார்கள். அந்த செய்தியிலே இறைவன் சொல்கிறான், இன்னல்லாஹ கதபல் ஹஸனாத் வஸ்ஸய்யிஆத். இறைவன் நன்மைகளையும் பதிவு செய்கிறான், தீமைகளையும் பதிவு செய்கிறான். இறைவன் ஒரு அடியான் செய்கின்ற நன்மைகளையும் பதிவு செய்கிறான், தீமைகளையும் பதிவு செய்கிறான். இப்பொழுது இந்த இரண்டையும் பதிவு செய்கின்ற அந்த இறைவன் இவைகளை எவ்வாறு தான் கணக்கெடுக்குகிறான் என்பதை அழகாக விளக்கப்படுத்துகிறான். எவ்வாறு ஒரு அடியான் ஒரு நன்மையை செய்ய நாடி விடுகிறார், அதை செய்வதற்காக வேண்டி முன் வருகிறார். முன் வந்து விட்டார் என்றால் அவர் செய்யவில்லை, மனதால் நினைக்கிறார். அவர் முன் வருகிறார், செய்யவில்லை. அவர் நினைத்தவுடன் அவருக்கு எவ்வாறு அங்கே கணக்கிடப்படுகிறது? பரிபூரண ஒரு நன்மை எழுதப்படுகிறது. எப்படிப்பட்ட இரக்கமுள்ள நாய்! இப்பொழுது அந்த அடியான் அந்த நன்மையை நினைத்து அதை செய்து விடுகிறார். தான் செய்ய வேண்டும் என்று முன் வந்து அந்த நன்மையை செய்து விடுகிறார் என்றால் இறைவன் என்ன செய்கிறான்? 10 700 மடங்கு, 700 மடங்கிலிருந்து அவன் நாடிய மடங்கு வரைக்கும் அதிகரித்துக் கொடுக்கிறான் என்று இறைவனுடைய கணக்கை இறைவன் சொல்கிறான். இது இவ்வாறு இருந்தால் ஒரு தீமைக்கும் இந்த கணக்கு தானே வர வேண்டும். ஒரு தீமைக்கும் இந்த கணக்கு தான் வர வேண்டும். ஆனால் தீமையை பொறுத்த மட்டில் எம்மீது அன்பு பாசம் கொண்ட எமது இறைவன்
தீமையை பற்றி சொல்லுகிற நேரத்திலே ஒரு அடியான் ஒரு தீமையை நினைக்கிறான், செய்ய வேண்டும் என்று அவன் முன் வருகிறான், உறுதி கொள்கிறான். உறுதி கொண்டு விட்டான் என்றால் பாவம் எழுத வேண்டுமா இல்லையா? பாவத்தை அங்கே குறிக்க வேண்டுமா இல்லையா? இறைவன் குறிப்பதில்லை, பாவத்தை எழுதுவதில்லை. அதற்கு மாற்றமாக தான் செய்ய வேண்டும் என்று நினைத்து அதை செய்யாமல் விட்டுவிட்டான். விட்டுவிட்டான் என்றால் அதற்கு ஒரு பரிபூர்ண நன்மையை இறைவன் எழுதிவிடுகிறார். பரிபூர்ண நன்மை எழுதிவிடுகிறார். இப்பொழுது அந்த மனிதன் அந்த பாவத்தை செய்துவிட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நன்மையை செய்தால் 10லிருந்து 700 மடங்கு, 700 மடங்கிலிருந்து இன்னும் அவன் நாடிய அளவு அதிகரிப்பதாக சொல்லுகிறான். இந்த பாவத்தையும் என்ன செய்ய வேண்டும்? இவ்வாறு தானே செய்ய வேண்டும். அதற்கு மாற்றமாக இறைவன் என்ன செய்கிறான் தெரியுமா? அந்த பாவத்தை நாடி அவன் செய்துவிட்டான். ஒரே ஒரு பாவத்தான் எழுதப்படுகிறது. இந்த அளவுக்கு இறைவன் என் மீது இறக்கம் கொண்டிருக்கிறான். இந்த இறைவனுடைய அடியார்களாக நாங்கள் இருக்க வேண்டிய நாங்கள் தகவல்களை மாத்திரம் வைத்துக் கொண்டிருந்தால், அமல்கள் செய்யாமல் இருந்தால், அந்த இறைவன் எந்த அளவுக்கு என் மீது கோபம் கொள்வான். இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் படிப்பினைக்காக வேண்டி ஒரு செய்தியை சொல்கிறார்கள், ஒரு சம்பவத்தை சொல்கிறார்கள். படிப்பினைக்காக ஒரு யுவதி தொற்று நோயின் காரணமாக இறந்து விடுகிறார். அவளது தந்தை சில நாட்களுக்கு பின்னால் ஒரு கனவு காண்கிறார். இந்த தனது மகளை கனவு கண்ட அந்த மகளிடத்தில், மகளே ஆகிராவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என்று சொல்கிறார். கேட்கிறார். கேட்ட நேரத்தில் அந்த பெண் என்ன சொல்கிறார் தெரியுமா? நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தை தாண்டி வந்து விட்டோம். முக்கியமான ஒரு கட்டம். அது என்னது? உலக வாழ்க்கை. அது முக்கியமான ஒரு கட்டம். ஆகிராவை தீர்மானிக்கின்ற ஒரு கட்டம். அந்த கட்டத்தை தாண்டி வந்து விட்டோம் என்று சொல்லிவிட்டு குன்னா அவர் சொல்லுகிறார், நமக்கு இந்த பகுதிதான் வேண்டும். வகது குன்னா நஅலம், எங்களுக்கு எல்லாம் தெரியும், தகவல்கள் மாத்திரம் சேகரித்து வைத்திருந்தோம். இதை செய்தால் இத்தனை நன்மை, இதை செய்தால் பாவம் என்றெல்லாம் தகவல்களை மாத்திரம் அதிகமாக சேகரித்து வைத்திருந்தோம். ஆனால் வலா நஅமல், நாங்கள் என்ன செய்யவில்லை? அமுல்படுத்தவில்லை. சொல்லிவிட்டு அந்த பெண் சொல்லுகிறார், வல்லாஹி, ஒரே ஒரு தஸ்பீஹ், இறைவனின் ஆணையாக ஒரு தஸ்பீஹ் எனது ஏட்டில் பதியப்படுவதற்கு அது இந்த உலகத்தை விடவும் சிறந்ததாக எனக்கு இப்பொழுது விளங்குகிறது என்று அந்த பெண் சொல்கிறார். இந்த சம்பவத்தில் நாம் பார்க்க வேண்டியது, தகவல்களை நாங்கள் சேகரிக்கிறோம், ஆனால் அமுல்படுத்துவதில்லை. இப்பொழுது இந்த வகுப்பில் நாங்கள், இந்த இடத்தில் நாங்கள், எங்களிடத்தில் நாங்கள் தகவல்களாக சேர்த்து வைத்திருக்கும் அமல்கள், அமுல்படுத்தப்படாத அமல்கள் என்ன இருக்கின்றன என்பதை சிறியொரு பட்டியலாக நாங்கள் பார்க்கலாம். முதலாக நாங்கள் இறைவனை தஸ்பீஹ் செய்வது. இந்த பகுதியை எடுத்துக்கொண்டால், இங்கே பரிசுகளை வைத்துக் கொண்டு கேள்வியாக கேட்டால், இந்த தஸ்பீஹ் சொன்னால் அதற்கு என்ன வெகுமதியை இறைவன் வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், எத்தனையோ பேர்களின் கைகள் உயருமா இல்லையா? உயரும். ஆனால் அன்று நான் இதை ஓதினேன், யார் ஓதினார்கள் என்று கேட்டால் அனைத்து கைகளும் கீழே வைத்துவிடுமா இல்லையா? வைத்துவிடும். அப்ப இப்படிப்பட்ட எந்தெந்த அமல்கள் என்று வருகிற நேரத்தில் முதலாக தஸ்பீஹ்களை எடுப்போம், இறைவனை புகழ்வதை எடுப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை கூறுகிறார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்பதை நமக்கு தெரியும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற அந்த தஸ்பீஹின் சிறப்பு என்ன என்று கேட்டால் தெரியாதவர்கள் குறைவாகத்தான் இருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்பதை ஒருவர் ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்கிறார். எத்தனை தடவை? 100 தடவை சொல்கிறார். அவ்வாறு 100 தடவை சொல்வார் என்றிருந்தால் அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவு,
கடல் நுரைக்கு ஒரு அளவு இருக்கிறார். என்ன சொல்கிறார்கள்? கடல் நுரை அளவு. கடல் நுரையை எண்ணி முடிச்சிடலுமா? எண்ணி முடிக்கலுமா? எண்ணியே முடிக்கிறார். அந்த அளவுக்கு அவருக்கு சிறிய பாவங்கள் இருந்தால் அந்த பாவங்கள் அனைத்தையும் இறைவன் மன்னித்து விடுகிறான். இந்த செய்தி எங்க வருகிறது? புகாரில். அப்ப இதை எங்களுக்கு தகவலாக தெரியும். எங்களை எத்தனை பேர் அமல்படுத்துகிறோம்? இன்றைக்கு எத்தனை பேர் நாங்கள் இதை ஓதினோம் என்று எங்களை நாங்களே கேட்டு பார்க்க வேண்டும். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது பாடம் இல்லாத யாரும் இருக்க முடியாது. சிறு வயதிலிருந்தே நாங்கள் இதெல்லாம் பாடமாக்கிறோம். அப்ப இதை ஒருவர் ஒரு நாளைக்கு 10 தடவை சொல்றார். ஒரு நேரத்துக்கு 10 தடவை சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. 10 தடவை சொல்லிவிட்டால் அவருக்கு கிடைக்கிற நன்மை என்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், 4 அடிமைகளை உரிமையிட்ட நன்மை அவருக்கு கிடைக்கும். 4 அடிமைகளை உரிமையிட்டது என்ன நன்மை? அது எந்த அளவு அது என்று பார்த்தால், நாங்கள் செய்கின்ற பெரிய குற்றங்களுக்கு முதல் குற்ற பரிகாரமாக சொல்லப்படுவது ஒரு அடிமை. உதாரணத்திற்கு, ரமதானுடைய காலத்தில் கணவன் மனைவி பகல் காலங்களிலே இணைந்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம். முதலாக தென்ற குற்றமாக வரக்கூடியது என்ன வரக்கூடியது? ஒரு அடிமையை உரிமையிடுதல். அதற்கு பின்னால் தான் மற்ற பரிகாரங்கள் எல்லாம். அப்போ ஒரு அடிமையை உரிமையிடுவது என்பது அவ்வளவு பெரிய நன்மையாக இருக்கிறது. அப்ப அவ்வளவு பெரிய நன்மை, அதில் ஒன்றல்ல 4 அடிமைகளை உரிமையிட்ட நன்மை எவ்வளவு நேரம் போகும்? 5 தரம் சொல்லு, 10 தரம் சொல்றதுக்கு 1 நிமிஷம் போதும், 2 நிமிஷம் போதும். ஒரு 2 நிமிடத்துல இவ்வளவு பெரிய நன்மையை சம்பாதிப்பதற்கு இறைவன் நமக்கு பாக்கியத்தை தந்திருக்கிறார். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதை ஒரு கேள்வியாக கேட்டால் 2 வார்த்தைகள் இருக்கின்றன. நாவுக்கு மிக இலகுவான வார்த்தைகள், தராசியில் கனமான வார்த்தைகள். இறைவனுக்கு மிக விருப்பமான வார்த்தைகள் என்ன என்று கேட்டால், தெரியாதவர்கள் யாராவது இருப்பார்களா? இருக்க முடியாது. ஆனால் இந்த அமலை யார் அமல்படுத்துகிறார்கள், இந்த தஸ்பீகை யார் செய்கிறார்கள் என்ற கேள்விக்குத்தான் பதில் குறைவாக இருக்கு. அது என்ன வார்த்தை? அது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இந்த 2 வார்த்தைகள் அதுக்கு என்ன விளக்கத்தை பாருங்க. இவ்வளவு அழகான விளக்கம். என்ன விளக்கம் அது? நாவுக்கு இலேசானது. நாவுக்கு இலேசானதா இல்ல, கஷ்டம் இல்ல, இலேசான வார்த்தைகள். ஆனால் எமது நன்மை தீமைகள் நிறுத்துகின்ற அந்த தட்டிலே மிகவும் கனத்து போகக்கூடியது, இறைவனுக்கு மிகவும் விருப்பமானது. அப்ப இந்த 2 வார்த்தைகளையும் எம்மில் எத்தனை பேர் நாங்கள் அமல்படுத்துகிறோம்? அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். என்னது? சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய இந்த தஸ்பீஹ்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இவ்வாறு சொல்வது எந்த அளவுக்கு எனக்கு விருப்பம் என்றால், சூரியன் உதயமாகி அதனுடைய ஒளிகள் எல்லாம் எந்தெந்த இடங்களில் இந்த உலகத்தில் படுகிறோ அவைகள் அனைத்தை விடவும் எனக்கு விருப்பமானது. எந்தெந்த இடத்துல படும், எத்தனை பள்ளிகள்ல படும், எத்தனை இடங்கள்ல படும், காபத்துல்லாஹ் மக்காவுல படும், எங்க மதீனாவுல படுமா இல்லையா? அப்ப இவைகள் அனைத்தை விடவும் எனக்கு மிகவும் விருப்பமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அளவுக்கு சிறிய சிறிய விடயங்கள் அதிகமான நன்மைகளை எம்மீது இறைவன் அன்பு வைத்ததன் காரணமாக எமக்கு இவ்வளவு அழகிய நன்மைகளை வைத்திருக்கிறார். அதே போன்று ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தனது தோழர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார். உங்களில் யாருக்காவது ஒரு நாளைக்கு 1000 நன்மைகள் சம்பாதிப்பதற்கு இயலாமல் போகுமா? கேள்வி பாருங்க. 1000 நன்மைகள். அப்ப அங்க உட்கார்ந்திருந்த ஒரு சஹாபி கேட்கிறார், யார சொல்லலாம், அது எப்படி யார சொல்லலாம் 1000 நன்மைகளை சம்பாதிப்பது? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலேசான ஒரு பதில் சொல்றாங்க. நீங்க சுப்ஹானல்லாஹ்னு 100 தரம் சொல்லுங்க. எவ்வளவு சொல்லுங்க? சுப்ஹானல்லாஹ் என்று 100 தரம் சொல்லுங்க. நீங்க 100 தரம் சுப்ஹானல்லாஹ்னு சொன்னால் உங்களுக்கு 1000 நன்மைகள் எழுதப்படும். இல்லை என்றால் 1000 பாவங்கள் உங்களிலிருந்து வெளியேறிவிடும், மன்னிக்கப்பட்டு விடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் ஒருவர் சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி, என்னது சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி என்று யார் ஒருவர் சொல்கிறாரோ, ஒரு தடவை சொல்கிறாரோ, அவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு ஈத்த மரம் நட்டப்படும். அவருடைய பேர்ல இருக்கு, என்னது சுவர்க்கத்தில் ஒரு ஈத்த மரம். இன்னார் சொல்லிட்டாரா, இன்னாருடைய பேரில் ஒரு ஈத்த மரம் நட்டப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே நேரத்தில் இன்னும் ஒரு செய்தியை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுதுவிட்டு அதிகாலையில் என்னிடத்திலிருந்து வெளியே சென்றார்கள். அந்த நேரத்திலே நான் ஃபஜ்ர் தொழுத அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். நான் உட்கார்ந்து கொண்டு தஸ்பீஹ்கள் செய்து கொண்டிருந்தேன். இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஹா நேரமானதற்கு பின்னால் மறுபடியும் என்னை சந்திப்பதற்காக வேண்டி வருகிறார்கள். நான் அதே இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். ஃபஜ்ர்ல இருந்து துஹா நேரம் வரைக்கும் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார்? ஒரே இடத்தில் இருந்து கொண்டு திக்ர்கள் ஸலவாத்துகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். நான் ஃபஜ்ருக்கு பின் உங்களிடத்திலிருந்து நான் பிரிந்து சென்றேன். அந்த நேரத்தில் நீங்கள் உட்கார்ந்தது போன்றா இன்னும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்க அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஆம், நான் அவ்வாறு தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். இவர்கள் இதற்கு ஒரு அழகிய ஒரு பதில் சொல்கிறார்கள். என்ன பதில்? நான் உங்களை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் 4 வார்த்தைகளை கொண்ட ஒரு வசனத்தை 3 விடுத்தங்கள் சொன்னேன். எத்தனை சொற்கள்? 4 சொற்கள் கொண்ட ஒரு வார்த்தையை 3 விடுத்தம் சொன்னேன். அந்த 3 விடுத்தம் சொன்ன அந்த வார்த்தைகளை ஒரு தட்டிலும் நீங்கள் ஃபஜ்ரிலிருந்து இதுவரைக்கும் இருக்கிறீர்களே, அந்த நேரத்தில் செய்த அந்த நன்மையை ஒரு தட்டில் வைத்து நிறுத்தி பார்த்தால் எது கணக்கால் கூடும்? நான் சொன்ன இந்த 3 வார்த்தைகள் தான், நான் சொன்ன இந்த வார்த்தை தான் கூடும் என்று சொன்னார்கள். அது என்ன வார்த்தை? நமக்கு தெரியும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. தெரியுமா இல்லையா? அப்ப இந்த வார்த்தைகள் எந்த அளவுக்கு சிறந்தது. அப்ப நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? தகவல்களாக வைத்திருக்கிறோம். அவ்வளவுதான், தகவல்களாக வைத்திருக்கிறோம். அப்ப இந்த தகவல்களாக இருக்கக்கூடியது வந்து ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவுமா? சொல்லுவாங்க இல்லையா பழமொழி வந்து, ஏட்டு சுரக்காவில தான் இருக்கும். அப்ப நாம் என்ன செய்யணும்? அது கறிக்கு உதவ மாட்டோம், அதை என்ன செய்யணும்? அமுல்படுத்தணும். அப்ப அமுல்படுத்தாமல் தகவல்களாக எம்மிடத்தில் சேகரிக்கப்பட்டவைகளால் எமக்கு எந்த பலனும் வராது. அடுத்ததாக நாங்கள் தகவல்களாக சேர்த்து வைத்த நன்மைகள் என்ற வரிசையிலே துஹா தொழுகை எடுத்துக்கொள்ளலாம். துஹா தொழுகை எம்மில் எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் துஹா தொழுகிறோம்? துஹா தொழுகை ஒன்று இருக்கிறது. அதற்குரிய சிறப்பு என்ன என்று கேட்டால் எல்லாருக்கும் தெரியும். சிறப்பு என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் சொல்லுவார்கள். இந்த துஹா தொழுகையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு மனிதனிடத்திலும் 360 மூட்டுகள் இருக்கின்றன. எத்தனை மூட்டுகள்? 360 மூட்டுகள். இந்த 360 மூட்டுக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் சதகாக்கள் செய்வது கட்டாயம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்.
சொல்லிவிட்டு இந்த சதக்காக்கள், இந்த தான தர்மங்கள் எவ்வாறு இந்த 360 மூட்டுகளுக்கும் பிரிந்து போவது என்பதை அவர்கள் விளக்கமாக சொல்கிறார்கள். ஒன்று சொல்கிறார்கள், நாங்கள் சொல்கின்ற ஒவ்வொரு தஸ்பீஹும் சுபஹானல்லாஹ் ஒரு சொல்கிறார், அது ஒரு சரம் சொன்னால் ஒரு சதக்காவாக கணக்கெடுக்கப்படும். அதே போன்று அல்ஹம்துலில்லாஹ் ஒருவர் சொல்கிறார், அதுவும் என்னது, ஒரு சதக்காவாக கணக்கெடுக்கப்படும். அதே போன்று லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறார், அதே போன்று அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறார், அதே போன்று நன்மையை ஏவுகிறார், தீமையை தடுக்கிறார். இதெல்லாம் ஒவ்வொரு சதக்காவாக கணக்கெடுக்கப்படும் என்று சொல்லிவிட்டு கடைசியாக சொல்கிறார்கள், இந்த 360 சதக்காவை ஒரே அடியாக அடித்துக் கொண்டு போவதற்கு ஒரு நன்மையை சொல்லட்டுமா? என்ன நன்மை? துஹா நேரத்தில் 2 ரக்காத்துகள் தொழுவது. ஒருவர் துஹா நேரத்தில் 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டால் ஒரே அடியாக 360 சதக்காக்களையும் செய்துவிட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அளவுக்கு சிறந்த தொழுகையான அந்த துஹா தொழுகை இருக்கிறது. இந்த துஹா தொழுகையை எவ்வில் எத்தனை பேர் கடைபிடிக்கிறோம், எத்தனை பேர் தொழுகிறோம், எத்தனை பேர் செஞ்சு வருகிறோம் என்று பார்த்தால் விரலெட்டு எண்ணுகின்ற அளவுக்கு தான் இருக்கும். அதே போன்று நாம் தகவல்களாக சேகரித்து வைத்த அடுத்த நன்மைகளில் ஒன்றுதான் இரவு தொழுகை. இந்த இரவு தொழுகை எந்த அளவுக்கு சிறந்தது என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், சுவர்க்கவாதிகளுக்கு சில அடையாளங்களை சொல்கிறார்கள். சுவர்க்கவாதிகளுக்கு சில அடையாளங்கள், இந்த அடையாளங்கள் இருந்தால் அவரை பார்த்து உலகத்தில் நடமாடும் சுவர்க்கவாதி என்று ஒரு அளவு சொல்லலாம். அப்ப அந்த அளவுக்குள்ள சில அடையாளங்களை சொல்கிறார்கள். என்ன அடையாளம் தெரியுமா? முதலாக சொல்கிறார்கள், சலாத்தை பரப்புவது. என்ன சலாம்? அதிகமாக சலாம் சொல்லுவார். யாரை கண்டாலும் சலாம் சொல்லுவார். முகத்தை திருப்பிட்டெல்லாம் போக மாட்டார். யாரை கண்டாலும் என்ன செய்வாரு? சலாத்தை அதிகமாக சொல்லுவார், அதிகமாக பரப்பி கொண்டே இருப்பார். யாரை கண்டாலும் சலாம் சொல்லுவார். சின்ன பிள்ளையை கண்டாலும் சரி, பெரிய ஆளை கண்டாலும் சலாம் சொல்லிக் கொண்டே இருப்பார். இது ஒன்று. இரண்டாவது, அதிகமாக உணவளிப்பார், அதிகமாக விருந்து உபசாரம் செய்யக்கூடியவராக இருப்பார். அப்ப உணவளிக்கிறதுல எதையுமே பயப்பட மாட்டார். அப்ப இவருடைய இயற்கை குணமாக அது இருக்கும். அப்ப யாரு போனாலும் என்ன செய்வார்? யாரு போனாலும் வாங்க சாப்பிடலாம், 10 பேரா வாங்க, 20 பேரா வாங்க, இருக்கிறத சாப்பிடலாம் என்ற தாராள தன்மை கொண்டவராக இருப்பார். மூன்றாவது சொன்னார்கள், மனிதர்கள் எல்லாம் உறவுகிற நேரத்திலே இவர் இரவில் எழுப்பி தொழக்கூடியவராக இருப்பார். என்ன செய்வாரு? எல்லாரும் என்ன செய்வாங்க? நிம்மதியா தூங்குவாங்க. ஆனால் இவர் என்ன செய்வாரு? இரவுல எழுப்பி தொழக்கூடியவராக இருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இந்த சிறப்புகள் கொண்ட இந்த தொழுகையை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தினார்கள் என்று பார்த்தால், இந்த செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள். எந்த அளவுக்கு இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள் என்றால், தனது கால்கள் எல்லாம் வீங்கி வெடித்து விடும். அந்த அளவுக்கு இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த பரிதாபத்தை பார்த்து தாங்க முடியாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வினவுவார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி, அவ்வாறு இருந்தும் இவ்வளவு கஷ்டப்பட்டு அமல்கள் செய்ய வேண்டுமா என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு நபியாக என்னை இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிறானா இல்லையா? தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நபியாக, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபியாக இறைவன் என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்றால் இதற்கு நான் நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதா? இறைவனுக்கு நன்றி காட்டக்கூடாதா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அதே போன்று இந்த இரவு தொழுகையை பற்றி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு முறை சொன்னார்கள், நிஅம ரஜுல் அப்துல்லாஹ் லவ் கான யுஸல்லி நல்லைல். அப்துல்லாஹ் நல்ல மனிதர் தான், நல்லவர் தான், அவர் இரவு வணக்கத்தில் ஈடுபட்டார் என்று சொன்னார். இந்த ஹதீஸுக்கு பின்னணி அழகிய ஒரு வரலாறு இருக்கிறது.
என்ன வரலாறு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே சஹாபாக்கள் கனவுகள் கண்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்வார்கள். அதற்குரிய பலனை கேட்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பலனை சொல்வார்கள். யாரும் காணாவிட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட ஏதாவது கனவு இருந்தால் அதை சொல்வார்கள். இவ்வாறு நடந்து கொண்டு போகிறது. அப்துல்லா இப்னு உமர் அவரே சொல்கிறார், நான் ஒரு சிறிய பையனாக இருந்தேன். அனைவரும் கனவு கண்டு கண்டு சொல்லுகிறார்கள். இதை பார்த்து எனக்கும் ஆசை, நானும் ஒரு கனவு காண வேண்டும். அதை எல்லாருக்கும் முன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க வேண்டும் என்ற ஆசை என் உள்ளத்தில் நிறைந்து காணப்பட்டது. இதனால் நான் எனது உள்ளத்துடன் நான் சில வேலைகளை நான் பேசிக் கொள்வேன். அப்துல்லாவே, உனக்கு நனவு ஏதும் இல்லை என்று நான் தோன்றுகிறேன். நீ நனவுகள் இருந்தால் கனவு காண்பாய் என்று எனது உள்ளத்தை பார்த்து நானே பேசிக் கொள்வேன். ஒரு நாள் இவ்வாறு இருந்து கொண்டிருக்கையில் ஒரு நாள் இரவு நான் இறைவனிடத்திலே பிரார்த்திக்கிறேன், எனக்கு நனவு ஏதாவது இருந்தால் யா அல்லாஹ் கனவொன்றை காட்டிவிடு என்று சொல்லிவிட்டு நான் உறங்குகிறேன். இப்பொழுது நான் ஒரு கனவு காண்கிறேன். என்ன கனவு? 2 மலக்குகள் வருகிறார்கள், என்னை அழைத்து செல்கிறார்கள். எங்கே அழைத்து செல்கிறார்கள்? ஜஹன்னத்தின் பக்கம் அழைத்து செல்கிறார்கள். அவர்களுடைய கையிலே சுத்தியலை போன்று 2 கம்பிகள் காணப்படுகின்றன. இப்பொழுது ஜஹன்னத்தின் ஓரத்தில் சென்றதற்கு பின்னால் நான் இறைவனிடத்திலே இந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடிக் கொண்டிருக்கின்றேன். அந்த நேரத்திலே ஒரு மலக்கு வருகிறார். அவர் என்னை நரகத்தின் ஓரத்தில் விளிம்பில் கொண்டு போய் சேர்த்து விடுகிறார். அங்கே மலக்குகள், அந்த நரகத்தின் பாதுகாவலர்களான மலக்குகள் காணப்படுகிறார்கள். அங்கே சில மனிதர்கள், அவர்களை எனக்கு தெரியும், குறைஷிகளை சேர்ந்தவர்கள், தலைகீழாக போட்டுக்கொண்டு அவர்கள் வேதனைகள் தண்டனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த காட்சிகளை கண்டு நான் திடுக்கிட்டு எழுந்து விடுகிறேன். இப்பொழுது கனவை கண்டுவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்வதற்கு வெட்கம். இப்பொழுது எனது சகோதரி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே நான் இதை சொல்கிறேன். நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டு இதற்குரிய பலனை எனக்கு கேட்டு அறிவியுங்கள் என்று சொல்கிறேன். இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை முழுமையாக கேட்டு அவதானித்து விட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன வார்த்தை? நிஅம ரஜுல் அப்துல்லா லவ் கான யுஸல்லி மின். அப்துல்லா நல்ல மனிதர், அவர் இரவு வணக்கத்தில் ஈடுபட்டார் என்று சொல்கிறார். இப்ப இரவு வணக்கம் என்பது நரகத்தை விட்டு ஒரு மனிதனை பாதுகாக்கக்கூடியது, நரகத்தை விட்டு தூரமாக்கக்கூடியது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு? ஒரு சிறிய பையனாக இருக்கிற காலத்தில் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்ப இந்த இரவு வணக்கம் என்பது சுவர்க்கவாதிகளின் அடையாளமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. இது எம்மிடத்திலே தகவல்களாக பதிந்து காணப்படுகிறது. அமுல்படுத்தப்படுகிறதா என்று பார்த்தால் ரமதான் வந்தால் மாத்திரம் 11 21 எனது 11 21 என்ற கேள்வியுடன், எனது பெரிய முழக்கத்துடன் வெளிவருகின்ற ஒரு வணக்கமாக இருக்கிறது. ரமதான் முடிந்துவிட்டால் அந்த கேள்வியும் வைத்துவிடும், இந்த தொழுகையும் வைத்துவிடுமா இல்லையா? ரமதானுக்கு பின் யார் கியாமுல் தொழுதவர்கள் என்று கேட்டால் எத்தனை பேர் இருப்பார்கள்? சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு குறைவாக தான் இருப்பார்கள். அப்ப தகவல்களாக எம்மிடத்தில் காணப்படுகின்ற இந்த அமல்கள் எம்மிடத்தில் செயல் ரீதியில் கிடையாது. அந்த அடிப்படையில் தான் தான தர்மங்களும் காணப்படுகின்றன. இந்த சதக்கா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, தர்மம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை மிக ஆழமான அர்த்தங்களை கொண்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. எம்மிடத்திலே சதக்கா என்றால் என்ன என்று கேட்டால் என்ன சொல்லுவாங்க? பண உதவி செய்வது, சதக உதவி செய்வது, அது மாத்திரம் தான் என்று சொல்லுவோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்கா என்று அவர்கள் கொடுத்த விளக்கம் அதிகமான விடயங்களை கொடுத்தார்கள். என்னென்ன விடயங்கள் என்று பார்த்தால், ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை விட்டு மறையவும் இல்லை, நான் அவர்களை விட்டு மறையவும் இல்லை. நான் சந்திக்காத நாளே இல்லை. சந்திக்கின்ற பொழுதெல்லாம் என்னை அவர்கள் சிரித்த வண்ணம்,
சந்தோஷமான முகத்துடன் என்னை அவர்கள் வரவேற்பார்கள். இதை ஒரு இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற நேரத்திலே ஒரு சகோதரனை சிரித்த முகத்துடன் வரவேற்பதும் சதக்கா தான் என்று சொன்னார்கள். ஒரு சகோதரனை சிரித்த முகத்துடன் செஞ்செழிப்புடன் அவனை புன்முறுகளுடன் வரவேற்பது சதக்கா தான் என்று சொன்னார்கள். அப்ப இந்த புன்முறுகள் என்பது எந்த நேரத்திலும் வர வேண்டும். கோபமாக இருக்கிற நேரத்திலும் மற்ற சகோதரனை சந்திக்கின்ற நேரத்தில் அந்த புன்முறுகள் வர வேண்டும், சிரிப்பு வர வேண்டும். இதற்கு அழகிய உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். ஒரு முறை காட்டரபி வருகிறார். காட்டரபி நமக்கு தெரியும் யாரு, ஆராபி, பதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப அவங்கள்ட்ட இயற்கையிலே கடினமான மனிதர்கள். அவங்களோட பேச்செல்லாம் வளைஞ்சு காணப்படாது, அப்படியே நேராக இருக்கும். அம்பு ஏறுவதை போன்று நேராக இருக்கும் அவனோட பேச்செல்லாம். அப்ப அந்த காலத்துல அவங்க அப்படித்தான் இருந்தாங்க. அப்ப ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு காட்டரபி வந்து என்ன செய்கிறாருன்னா, கழுத்துல காணப்படுகின்ற அந்த சால்வை எடுத்து இருக்கிறார் கழுத்தை. அப்ப கழுத்தை இருக்கிறார் எந்த அளவுக்கு என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 கண்களும் திறந்து விடுகின்றன. அந்த அளவுக்கு வலி ஏற்படுகிறது. அப்படி இறுக்கிக் கொண்டு இவர் என்ன சொல்லுகிறார் என்றால், முஹம்மதே, அல்லாஹ்வுடைய சொத்திலிருந்து எனக்கு தருமாறு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். இவர் என்ன கேட்டு வருகிறார்? உதவி கேட்டு வருகிறார். உதவி கேட்டு வரக்கூடியவர் இவ்வாறா கேட்பார்? உதவி கேட்டு வரக்கூடியவர் இவ்வாறா கேட்பார்? அப்ப அவர் அப்படி கேட்கிறார். அப்படி குணங்கள் கொண்ட மனிதர்கள் அவர்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பக்கத்திலிருந்து ஒரு சதக்காவை கொள்ளையடித்து விடுகிறார்கள். என்ன சதக்கா? கழுத்தை விட்டவுடன் அவரை கடுகடுப்பான முகத்துடன் பார்க்கவில்லை, சிரித்த முகத்துடன் பார்த்து அவரை பார்த்து சிரித்து விட்டு புன்முறுவல் பூத்து விட்டு சொல்கிறார்கள். சஹாபாக்களை பார்த்து ஏதாவது இருந்தால் அதற்கு கொடுத்து உதவி செய்யுங்கள் என்று சொல்கிறார். எம்மிடத்தில் ஒருவர் இவ்வாறெல்லாம் செய்ய தேவையில்லை, அதட்டி கேட்டார், கடினமான வார்த்தையை பாவித்து கேட்டார், நான் என்ன செய்வோம்? அவருக்கு நாங்கள் கொடுக்கின்ற பதிலடி எப்படி இருக்கும்? பதிலடி எப்படி இருக்கும்? ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சதக்காவை கொள்ளையடித்து விடுகிறார்கள். இந்த சதக்காவை என்ன செய்கிறார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொள்ளையடித்து விடுகிறார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்காக்களை இவைகள் தான் சதக்காக்கள் என்று குறிப்பாக சொல்லி முடித்து விடவில்லை. ஒரு சகோதரனை பார்த்து சந்தோஷமான முகத்துடன் அவனை வரவேற்பது, சிரித்த முகத்துடன் அவனை அழைப்பது, அவனுக்கு சலாம் சொல்வது கூட சதக்கா என்று சொன்னவர்கள் சமூக சேவைகளை கூட சதக்கா என்று சொல்கிறார்கள். ஏதாவது ஒன்று செய்கிறோம், அதில் யாருக்காவது நலன் இருக்கிறதா, அது கூட சதக்கா தான் என்று சொல்கிறார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதனுக்கு 360 மூட்டுகள் இருக்கிறது. இந்த மூட்டுகளுக்கு, இது இன்னும் ஒரு ஹதீஸ், மூட்டுகளுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் அவன் சதக்காக்கள் செய்வது கட்டாயம் என்று சொல்லிவிட்டு இன்னொரு இடத்திலே விளக்கப்படுத்துகிறார்கள். இந்த சதக்காக்கள் எவ்வாறு நிறைவேற்றப்படும் என்றால், 2 மனிதர்களுக்கு மத்தியிலே நீதம் செலுத்துவது. 2 பேர் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், சண்டையில் இருக்கிறார்கள், பேசாமல் இருக்கிறார்கள், கோபத்துடன் இருக்கிறார்கள். இவர்களுக்கு மத்தியில் சென்று அவரையும் சமாதானப்படுத்தி இவரையும் சமாதானப்படுத்தி 2 பேருக்கு மத்தியில் காணப்படுகின்ற பிணக்குகளை எடுத்துவிட்டு அவர்கள் 2 பேரையும் சமாதான நண்பர்களாக மாற்றுவது என்பதும் சதக்கா தான் என்று சொல்கிறார்கள். சமூக சேவை சதக்கா என்று சொல்கிறார்கள். அதே போன்று ஒரு மனிதன் அவனுடைய வாகனத்தில் ஏறுவதற்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார், அவனுக்கு அந்த வாகனத்தில் ஏறுவதற்கு உதவி செய்வதும் சதக்கா தான் என்று சொல்கிறார்கள். அதே போன்று இன்னும் ஒரு மனிதர் அவருடைய வாகனத்திலே பொதிகளை ஏற்றுவதற்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார், அவருக்கு உதவி செய்து அந்த பொதிகளை ஏற்றி விடுவதும் சதக்கா தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், நான் பேசுகின்ற நல்ல வார்த்தைகள், அழகிய வார்த்தைகள், அது கூட சதக்கா தான் என்று சொல்கிறார்கள். ஒருவர் ஒன்றை கேட்கிறார்,
அவருக்கு பதிலாக அழகிய வார்த்தைகளை பேசுகிறோம், அவருடைய மனம் குளிர்கிற அளவுக்கு நாம் நடந்து கொள்கிறோம், இது கூட சதக்கா தான் என்று சொல்கிறார்கள். அதே போன்று மஸ்ஜிதுக்காக, தொழுகைக்காக நாங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டு கூட சதக்கா தான் என்று சொல்கிறார்கள். சதக்கா என்பது மிகவும் பரந்து விரிந்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது. பணத்தால் மாத்திரம் கொடுப்பது சதக்கா கிடையாது, அதுவும் சதக்கா தான், இவைகளும் சதக்கா தான். சமூக சேவைகளை யார் யாரெல்லாம் முன்வந்து செய்கிறார்களோ அவைகள் அனைத்தும் சதக்காவாக இருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இவைகள் அனைத்தும் எவ்விடத்தில் தகவல்களாக சேகரிக்கப்பட்டு காணப்படுகின்றன. ஆனால் அமுலில் இருக்கின்றதா? ஒருவர் பசி என்று உணவு கேட்கிறார், அவர் எம்மிடத்தில் பணம் இருக்கிறது, நாம் என்ன செய்கிறோம்? அவருக்கு உதவி செய்கிறோமா? ஆனால் இவருக்கு உதவி செய்வது சதக்கா என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம், ஆனால் அமுல்படுத்துகின்ற நேரத்திலே தயங்குகிறோம். இவ்வாறு தகவல்களாக சேகரிக்கப்பட்டு அமுல்படுத்தப்படாத நன்மைகளில் ஒன்றுதான் ஒரு நாளைக்கு ஃபர்லுகள் அன்றி 12 தொழுகைகள், 12 ரக்காத்துக்கள் உள்ள தொழுகைகளை தொழுவது. ஃபர்துகள் இல்லாமல் சுன்னத்தான 12 ரக்காத்துக்களை தொழுவது, இதுவும் நாங்கள் அறிந்து வைத்து அமுல்படுத்தப்படாத நன்மைகளில் ஒன்று. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, ஒரு நாளைக்கு யார் ஒருவர் 12 ரக்காத்துக்கள் ஃபர்து அன்றி சுன்னத்து தொழுகைகளை தொழுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு சுவர்க்கத்தில் வீடு கட்டுகிறான். என்ன செய்கிறான்? அவருக்கு இறைவன் சுவர்க்கத்தில் வீடு கட்டுகிறான். அப்ப இவருக்கு இவர் சுவர்க்கவாதி. எனக்கு ஒரு இடத்துல வீடு இருக்குதுன்னா அப்ப நான் அந்த இடத்தை சேர்ந்தவனா இல்லையா? சேர்ந்தவன். அப்ப நான் அந்த இடத்தை சேர்ந்தவன் இல்லாவிட்டால் எனக்கு எவ்வாறு அங்கு வீடு வரும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைமுகமாக சொல்கிறார்கள். அதே நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதை தெளிவான ஒரு செய்தியாக சொல்கிறார்கள். யார் ஒருவர் இந்த 12 ரக்காத்துகளையும் தொடர்ந்து தொழுது வருகிறாரோ அவர் சுவர்க்கம் நுழைவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்லி காட்டுகிறார்கள். எந்த 12 ரக்காத்துகளும் என்று பார்த்தால், துஹருக்கு முன் 4 ரக்காத், துஹருக்கு பின் 2 ரக்காத்துகள், மாரிபுக்கு பின் 2 ரக்காத், இஷாவுக்கு பின் 2 ரக்காத், சுபஹுக்கு முன் 2 ரக்காத்துகள். இப்படி கொண்ட 12 ரக்காத்துக்களை பேணி பாதுகாத்து நாங்கள் தொழுதால் இவ்வளவு நன்மைகள் நமக்கு இருப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். தகவல்களாக எம்மிடத்தில் இருக்கின்றன, தகவல்களாக எம்மிடத்தில் காணப்படுகின்றது. ஆனால் நாங்கள் அமுல்படுத்துகிறோமா என்று பார்த்தால் எப்பயாவது ஒரு நாளைக்கு நினைத்தால் தொழுது விடுகிறோம், எப்பொழுதாவது ஒரு நாளைக்கு. அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான அமல், சுபஹு தொழுகைக்கு முன் காணப்படுகின்ற 2 ரக்காத் சுன்னத். இதுக்கு தனிச்சிறப்பு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக அதற்கு சிறப்பு கொடுத்து தொழுது வந்தார்கள். சுபஹுக்கு முன் 2 ரக்காத் சுன்னத் தொழுவது எப்படி போனாலும் சுபஹு தொழுகிறோமா இல்லையா? அது ஒரு கேள்வி. எம்மிடத்துல எமது மக்களிடத்துல காணப்படுகின்ற முக்கியமான ஒரு விடயம் என்னென்றால், சுபஹு தொழுகையை எப்பொழுது அவருக்கு முடிப்பு வருவதோ அப்ப தொழுது கொள்ளலாம். என்னென்ன இருக்குது? அப்ப எப்ப அவர் முடிக்கிறார் அப்ப அவர் தொழுது கொள்ளலாம் என்ற எண்ணம் காணப்படுகிறது. இது மிக தவறான எண்ணமாக இருக்கிறது. இந்த எண்ணத்தில் ஒருவர் இருந்தால் அவர் வேண்டுமென்று அந்த தொழுகையை கலா செய்து விட்டார், அதுக்குரிய பாவம் அவருக்கு கிடைக்கும். இப்ப இந்த சுன்னாவுக்கு, இந்த சுபஹுடைய தொழுகைக்கு முன்னால் இருக்கின்ற 2 சுன்னத்துக்கும் என்ன நன்மைகள் இருக்கிறது என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த சுபஹு தொழுகைக்கு முன்னால் காணப்படுகின்ற 2 ரக்காத் சுன்னத்துகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், துன்யா உலகம் அந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தை விடவும் சிறந்தது என்பதாக சொல்கிறார்கள். இவ்வளவு பெரிய நன்மை. உலகம்
உலகத்தில் இருக்கின்ற அனைத்தை விடவும் சிறந்தது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இன்னும் ஒரு இடத்திலே, அதாவது புகாரி முஸ்லிமிலே வருகின்ற இன்னும் ஒரு அறிவித்தலிலே சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய சுன்னாக்களை தொழுவார்கள், ஆனால் இந்த 2 ரக்காத்துக்கும் கொடுக்கின்ற முக்கியத்துவம் மற்றவைகளுக்கு கொடுக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து கவனம் செலுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். இவைகள் தகவல்களாக நம்மிடத்தில் காணப்படுகின்றன. இவைகள் அமுலில் இருக்கிறதா என்று பார்த்தால் அமுலில் மிக குறைவாகத்தான் காணப்படுகிறது. அடுத்தது தகவல்களாக காணப்படுகின்ற நன்மைகள் ஒன்றுதான் துஹருக்கு முந்திய சுன்னத்தும் பிந்திய சுன்னத்தும். இதை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனுடைய சிறப்பை தனிப்பட்ட முறையிலே சொல்கிறார்கள். எவ்வாறு சொல்கிறார்கள்? உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை தான் கேட்டதாக சொல்கிறார்கள். யார் ஒருவர் துஹருக்கு முன் 4 ரக்காத், துஹருக்கு பின் 4 ரக்காத், துஹருக்கு முன் 4 ரக்காத்துகள், துஹருக்கு பின் 4 ரக்காத்துகள் தொழுது வருகிறாரோ, தொடர்ச்சியாக தொழுது வருகிறாரோ, ஹர்ரமல்லாஹு அலன்னார், அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவருக்கு நரகத்தை ஹராமாக்கி விடுகிறான். என்ன செய்து விடுகிறான்? அல்லாஹ் அவருக்கு நரகத்தை ஹராமாக்கி விடுகிறான். தகவலாக என்னிடத்தில் இருக்கிறது, நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் என்ற தகவல் மாத்திரம் எம்மிடத்தில் இருந்தால் சரி வருமா? சரி வராது. நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கு என்ன வழிகள் இருக்கின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை நாங்கள் செய்ய வேண்டும், செயல் ரீதியில் கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் நரகத்தை விட்டு பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். அதே போன்று தகவல் ரீதியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான நன்மையில் ஒன்றுதான் நோயாளியை நோய் விசாரிக்க செல்வது. எமது நாட்டில் இருக்கும் பொழுது ஒரு குணம், நாட்டில் இருக்கும் பொழுது குடும்பத்தில் தூரத்து சொந்தமாக என்ன செய்வாரு? நோயின்னா போய் விசாரிப்பாரு, கேட்பாரு. வெளிநாட்டுக்கு வந்துட்டாரு, யாரோட்டு கால் எடுத்து வச்சுட்டாருன்னா அவரோட லைஃப், அவரோட வாழ்க்கை அப்படியே சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகிடுமா இல்லையா? என்ன வந்தாலும் சரி, ஒரு போட்டா எப்படி சோமாக்கிங்களா, சலாஸ் முடிஞ்சு. ஆனால் இந்த நன்மையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற நேரத்தில் இவ்வாறு சொல்கிறார்கள், மன் அத்தா அஹாவுல் முஸ்லிம், யார் ஒருவர் தனது சகோதர முஸ்லிம் இடத்தில் வருகிறார், எதற்காக வேண்டி வருகிறாரே? நோய் விசாரிப்பதற்காக வேண்டி தனது வீட்டிலிருந்து ஆயத்தமாகி நடந்து வாரார். நடந்து வார நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் வருகின்ற வழியை எதற்கு ஒப்பிடுகிறார்கள் தெரியுமா? சுவன சோலையில், நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள், சுவன சோலையில், ஈத்தமர சோலையிலே ஈத்தம் பழங்களை விற்றுக் கொண்டிருக்கிறாரே அதற்கு ஒப்பிடுகிறார்கள். எதை? இவர் அந்த வருகின்ற வழிக்கு, அவரிடத்தில் வந்து சிகர காட்டில் இருக்கின்ற அந்த தூரத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு ஒப்பிடுகிறார்கள் என்றால் இவர் அதற்காக வேண்டி எடுக்கின்ற முயற்சி எந்த அளவுக்கு பெரிய முயற்சியாக இருக்கிறது என்பதை பாருங்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், இவர் அந்த நோயாளியிடத்தில் வந்து அமர்ந்து விட்டால் என்ன நடக்கும்? இறைவனுடைய அருள் அவரை அவ்வாறே சூழ்ந்து கொண்டு விடும், இறைவனுடைய அருள் சூழ்ந்து கொண்டு விடும் என்று சொல்லிவிட்டு மேலும் சொல்கிறார்கள், இது காலை நேரத்தில் இவர் செய்திருந்தார், காலை நேரத்தில் அந்த நோயாளியை விசாரிப்பதற்காக வேண்டி சென்றிருந்தால் மாலை நேரம் வரைக்கும் 70,000 மலக்குகள் அவருக்காக பாவ மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருப்பார்கள். 70,000 மலக்கு இவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருப்பார்கள். இது மாலை நேரம் என்றிருந்தால் காலை நேரம் வரைக்கும் 70,000 மலக்குகள் இவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருப்பார்கள் என்ற செய்தி இப்னு மாஜா போன்ற
கிரந்தங்களில் வருகிறது. இது ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஹீஹான செய்தி என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதே மாதிரியான 3 செய்திகள் வருகிறது. கிட்டத்தட்ட அனைத்தும் இதே அர்த்தத்துக்குள்ள செய்திகளாகவே காணப்படுகின்றன. அப்ப இந்த அளவுக்கு சிறப்பான இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாங்கள் இந்த நன்மையை நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம்? தகவலாக வைத்திருக்கிறோம். எங்கள்ல ஒரு மாதத்துக்குள் யார் ஒருவர் ஒரு நோயாளியை விசாரித்தது, ஒரு மாத காலத்துடன் எத்தனை பேர் இருப்பாங்க? 2 மாதம் 3 மாதம் உச்ச தூரத்துல ஒரு 2 பேர் இருப்பாங்க இல்லையா? நோயாளியை நான் விசாரிக்க சென்றேன் சொல்லக்கூடிய. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் சொன்னதாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள். இறைவன் கூறுகிறான், கியாமத் நாளையிலே இறைவனுக்கும் ஒரு அடியானுக்கும் இடையிலே விசாரணை நடந்து கொண்டிருக்கும். இறைவன் அந்த அடியானை விசாரித்துக் கொண்டிருப்பான். எவ்வாறு? ஆதமுடைய மகனே, நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன். இறைவன் எவ்வாறு கேட்பான்? நான் நோயாளியாக இருந்தேன், ஏன் நீ என்னை நோய் விசாரிப்பதற்காக வேண்டி வரவில்லை என்று கேட்பான். இப்பொழுது இந்த அடியானுக்கு ஒரு வியப்பு வந்துவிடும். யார் இவன்? என்ன கேட்பான்? எனது இரட்சகனே, நீதான் ஆடத்தாரை படைத்து பரிபாலிக்கக்கூடிய நாயன், உன்னை எவ்வாறு நான் நோய் விசாரிப்பது என்று கேட்ட நேரத்தில் இறைவன் அங்கே பதிலாக சொல்வான், இன்னார், குறிப்பாக சொல்லுவான், இன்னார் நோயாளியாக இருந்தார். அப்ப இன்னார் நோயாளி என்றால் அப்ப இவருக்கு தெரிந்த ஒருத்தர், இவரோட கூட்டாளியா இருந்திருப்பாரு, அல்லது இவருடைய சொந்தக்காரராக இருந்திருப்பாரு, இரத்த உறவாக இருந்திருப்பாரு. அப்ப இறைவன் சொல்லி கேட்பான், இன்னால் நோயாளியாக இருந்தாரு, அப்ப நீ என்ன செய்யல? அவரை நோய் விசாரிக்க செல்லவில்லை. நீ அவரை நோய் விசாரிக்க சென்றிருந்தால் அந்த இடத்தில் நீ என்னை கண்டிருப்பாய், அந்த இடத்திலே எனது ரஹ்மத்தை நீ பெற்றிருப்பாய், அந்த இடத்திலே எனது நன்மைகளை நீ கொள்ளையடித்திருப்பாய். இந்த விசாரணைக்கு நீ நிற்க தேவையில்லை என்று இறைவன் சொல்வார். அதே போன்று இறைவன் தொடர்ந்தும் அந்த அடியானுக்கு விசாரிப்பான், நான் பசித்திருந்தேன், உணவு கேட்டேன், நீ உணவு தரவில்லை. மறுபடியும் அதே கேள்வி அந்த அடியான் கேட்பான், எப்படி யாரும் நீ பசித்திருப்பது, எப்படி உனக்கு நான் உணவளிப்பது? இறைவன் சொல்வான், இந்த அடியான் உள்ளத்தில் வந்து பசி என்று கேட்டானே, அந்த நேரத்தில் நீ அவனுக்கு ஒரு ரியாலாவது கொடுக்காமல் நீ அவனை திரட்டி விட்டாயே, அந்த அடியானுக்கு நீ உணவளித்திருந்தால் அதன் நன்மையை நீ பெற்றிருப்பாய் என்று சொல்வார். அதே நேரத்தில் தாகம் என்று நான் வந்த நேரத்தில் எனது தாகத்தை நீ போக்கவில்லை என்று கேட்க அந்த அடியான் மறுபடியும் இதே கேள்வியை கேட்பான். இறைவன் சொல்வான், இன்னார் தாகம் என்று வந்தார், அவருக்கு நீ தாகத்தை போக்குவதற்கான பானத்தை கொடுக்கவில்லை, விரட்டி விட்டாய். அவருக்கு நீ அந்த பானத்தை கொடுத்திருந்தால் அதற்குரிய நன்மையை நீ பெற்றிருப்பாய் என்று இறைவன் அந்த மனிதனிடத்திலே இறைவன் சொல்வான். இது முஸ்லிமிலே வருகின்ற செய்தியாக இருக்கிறது. அதே போன்று எங்களிடத்தில் தகவலாக இருக்கின்ற நன்மைகளில் ஒன்றுதான் ஜனாசா தொழுகை, ஜனாசாவில் கலந்து கொள்வது. ஜனாசா தொழுகை, ஜனாசாவில் கலந்து கொள்வது. நாம் வெளிநாட்டுக்கு வந்ததற்கு பின்னால் எம்மை விட்டு சென்ற நன்மைகளில், எம்மை விட்டு தூரமான நன்மைகளில் ஒன்றாக இதை சொல்லலாம். நாட்டில் இருந்தால் ஊரில் நடக்கின்ற ஜனாசாக்களுக்கெல்லாம் சென்று விடலாம். இங்கே வந்ததற்கு பின்னால் எவ்வாறு இந்த ஜனாசாவில் பங்கு கொள்வது? ஒவ்வொரு நாளைக்கும் ஜனாசா, மையவாடிக்கு போனால் ஒவ்வொரு நாளைக்கும் இருக்கும் ஜனாசா இருக்கு. கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு நாட்டை விட இங்கு அதிகமாக காணப்படுகிறது. இப்ப இதற்கு நன்மை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற நேரத்தில் என்ன சொல்கிறார்கள்? யார் ஒருவர் ஜனாசா தொழுகிறாரோ அவருக்கு ஒரு கீராத் நன்மை இருக்கிறது. யார் அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்கிறாரோ அவருக்கு ஒரு கீராத் இருக்கிறது. அப்ப ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்று ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டால் அவருக்கு எத்தனை நன்மைகள் இருக்கிறது? எத்தனை கீராத்துகள் இருக்கிறது? 2 கீராத்துகள் இருக்கின்றன. அப்ப ஒரு கீராத் வந்து
அதனுடைய பிரமாண அளவு என்ன என்று பார்த்தால் உஹது மலை அளவுக்கு பிரமாண்டமான நன்மை ஒரு கீராத். ஒரு கீராத் என்பது உஹது மலை அளவுக்குள்ள நன்மை. அப்ப இதில் 2 மடங்கு கிடைப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இது புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்கிறது. அதே போன்று நாம் தகவல்களாக பல அறிவிப்புகளில் காணப்படுகின்ற ஒரு தகவலாக மாத்திரம் எம்மிடத்தில் காணப்படுவதுதான் யத்தீம்களுடைய விடயத்தில் யத்தீம்களை கண்காணிப்பது, யத்தீம்களை பராமரிப்பது, யத்தீம்களுக்கு உதவி செய்வது. அப்ப யத்தீம்களுக்கு உதவி செய்தால் என்ன நன்மை என்று கேட்டால் எல்லா சென்டர்களும் என்ன செஞ்சிருப்பாங்க, போர்ட் போட்டிருப்பாங்க. யத்தீம்களை ஒருவர் பொருட்படுத்தால் அவருக்கு என்ன நன்மை இருக்குது அதை என்ன செய்வாங்க, இப்படி 2 விரலையும் போட்டிருக்கு. உபவாதம் எப்படி போட்டிருக்காங்க, இப்படி போட்டிருக்காங்க இல்லையா, இந்த 2 விரலையும் காட்டி போட்டிருக்காங்க. அப்ப தகவல்களாக இருக்கு. அந்த யத்தீமை பராமரிக்கிறதுக்குள்ள நடவடிக்கை ஏதாவது நாங்கள் எடுத்திருக்கிறோமா, அவர்களுடைய தேவைகளை போக்குவதற்குரிய ஏதாவது வழிகள் நாம் செய்கின்றோமா என்று பார்த்தால் அந்த பகுதி குறைவாகவே காணப்படுகிறது. புகாரி முஸ்லிமிலே வருகின்ற இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஒருவர் விதவி பெண்கள் அவர்களுடைய தேவைகளை இனங்கண்டு உதவி செய்வதற்காக வேண்டி முயற்சி செய்கிறார், ஏழைகளுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி முயற்சி செய்கிறார், இவர் யாரை போன்று தெரியுமா, அறப்போர் புரியோரை போன்று என்று சொல்கிறார்கள். யுத்த களத்தில் இறங்கி அறப்போர் புரியோரை போன்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற ராவியான அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் நினைக்கிறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள், அல் காயிமி அல்லதி சொல்கிறார்கள் இரவில் நின்று வணங்கக்கூடியவரை போன்று. எப்படி நின்று வணங்குறாருன்னா அவருக்கு ஒரு அதுல அடுப்பே வராமலுக்கு ஆசையோட ஆர்வத்தோட இரவு முழுக்க ஒருவர் நின்று வணங்குறாரா இல்லையா, அவரை போன்ற நன்மை இவருக்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள், வகஸ்ஸாயிமி அல்லதி லா யஃப்து. எப்படி தொடர்ந்து ஒரு நோன்பு பிடிக்கிறாரா இல்லையா, தொடர்ந்து ஒரு நோன்பு பிடிக்கிறாரு, விடாம பிடிக்கிறாரு, அவருக்குள்ள நன்மையை போன்று என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு நன்மை பாருங்கள், எந்த அளவுக்கு நன்மை. புகாரிலே வருகின்ற இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் ஒருவர் ஒரு யத்தீமை பொறுப்பெடுக்கிறாரோ, அந்த யத்தீமுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறாரோ, அவரும் நானும் சுவர்க்கத்திலே எவ்வாறு இருப்போம், ஆள் காட்டி விரலையும் நடு விரலையும் காட்டுகிறார்கள், காட்டி நாங்கள் 2 பேரும் இவ்வாறு இருப்போம் என்று சொல்கிறார்கள். இவ்வாறு இருப்போம் என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியது. ஒரு முறை ஒரு சஹாபி வருகிறார், வந்து யார் சொல்லலாம், எனது உள்ளம் கடினமாகிவிட்டது, இரக்கமே வருவதில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முறையிடுகிறார். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவ்வாறு இரக்கம் வர வேண்டுமா, உனது உள்ளம் இலகுவானதாக மாற வேண்டுமா, நான் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். என்னது, இர்ஹமில் யத்தீம், யத்தீம்களுக்கு அன்பு காட்டுங்கள், யத்தீம்களுடைய தலைகளை அன்பால் பாசத்தால் தரவுங்கள், யத்தீம்களுக்கு உணவளியுங்கள் என்று சொல்கிறார்கள். இவ்வாறு செய்தால் உங்களுடைய உள்ளங்கள் இலகுவாக மாறிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இவ்வாறு பட்டியல் போட்டால் நிறைய அமல்கள் நாங்கள் தகவல்களாக வைத்திருக்கின்றோம், ஆனால் அமல் செய்வதில்லை என்ற நன்மைகளை நாங்கள் எடுக்கலாம். இதெல்லாம் நாங்கள் ஏன் இனம் கண்டு பேச வேண்டும் என்றால், சுவர்க்கவாதிகளின் நிலைகளை நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். சுவர்க்கத்தில் சுவர்க்கவாதிகளின் நிலையை பற்றி இறைவன் சூரா அன்-நாஸிஆத்திலே 35வது வசனத்தில் சொல்கிற நேரத்தில், யௌம யதரக்கருல் இன்சானு மா ஸா, அந்த நாளிலே மனிதன் செய்த கர்மங்கள் அனைத்தையும் அவன் ஞாபகப்படுத்திக் கொண்டிருப்பான். குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அப்ப இந்த வசனத்துக்கு விளக்கமாக என்ன சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் மனிதன் என்னென்ன நல்ல காரியங்கள் நன்மைகள் செய்தானோ அவைகளை அங்கே ஞாபகப்படுத்துவான், நினைத்து பார்ப்பான். அதே போன்று என்னென்ன தீமைகள் செய்தானோ அவைகளையும் நினைப்பான்.
அப்ப தீமைகள் என்று வர நேரத்தில் நான் கவலைப்படுவானா இல்லையா? அடே நான் இன்னொரு நன்மை அதிகமாக செஞ்சிருந்தால் நான் என்னுடைய தரஜாவை கூட்டிக் கொண்டிருக்கலாமே. இந்த பாவத்தை செய்யாமல் இருந்தால் நான் இந்த இடத்தில் இருக்க தேவையில்லையே என்ற மாதிரியான ஒரு நிலை அவனுக்கு ஏற்படுமா இல்லையா? அப்ப அந்த நிலை வரக்கூடாது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் தகவல்களாக என்னென்ன நன்மைகளை நாங்கள் சேகரித்து வைத்திருக்கிறோமோ அந்த நன்மைகள் அனைத்தையும் நாங்கள் அமுல்படுத்த வேண்டும். அதே போன்று இந்த சுவர்க்கவாசிகளுடைய தரஜாக்கள், அவர்களுடைய படித்தரங்களை பற்றி இறைவன் குர்ஆனிலே சூரா ஆல இம்ரான் 163வது வசனத்தில் இவ்வாறு கூறுகிறார், ஹும் தரஜாத்துன் இன்தல்லாஹ் வல்லாஹு பஸீரும் பிமா யஅமலூன். அவர்களுக்கு பல படித்தரங்கள் இருக்கின்றன என்று இறைவன் குறிக்காட்டுகிறார். சுவர்க்கம் என்பது பல படித்தரங்களை கொண்டு காணப்படுகிறது. அதே போன்று மூமின்கள் என்றால் யார் என்று அவர்களுடைய குணாதிசயங்களை சொல்லிவிட்டு இறைவன் சொல்கிறார், அவர்களுக்கு இறைவன் சுவர்க்கத்திலே பல படித்தரங்களை வைத்திருக்கின்றான் என்று இறைவன் சொல்கிறார். இந்த படித்தரங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசங்களை பற்றி இவ்வாறு சொல்கிறார்கள். இது புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸை அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், சுவர்க்கவாதிகள் எல்லாரும் சுவர்க்கத்துக்கு போய்த்திருவாங்க. இது பேசுறது சுவர்க்கவாதிகளை பற்றி. இப்ப சுவர்க்கத்துக்கு சென்றதற்கு பின்னால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த படித்தரத்தில் அவர் உட்கார்ந்திருப்பார், சென்றிருப்பார். அங்கே இருந்து கொண்டு அவருக்கு மேல் படித்தரத்தில் இருப்பவரை எவ்வாறு காண்பார் என்றால், எந்த அளவுக்கு அந்த படித்தரம் உயர்ந்ததாக காணப்படும் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணம் சொல்கிறார்கள். எதை போன்றென்றால், ஒரு நட்சத்திரம் அல்லது ஒரு கோலம் வச்சு கொள்ளலாம். ஒரு நட்சத்திரம் என்ன செய்கிறது? அடிவானத்தில் மேற்கிலோ அல்லது கிழக்கிலோ அடிவானத்தில் இருந்து மறைய போகின்றது. அப்ப அது கண்ணுக்கு எவ்வளவு விளங்கும்? எவ்வளவு தூரத்தில் விளங்கும்? அது அந்த மாதிரி வித்தியாசம் இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இங்க இருக்கிறது நாங்க, அங்க இருக்கிறது நபிமார்களா இருப்பாங்களாக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. இங்க இருக்கிறது நாங்க, அங்க இருக்கிறவங்க நபிமார்களா இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றார்கள் தெரியுமா? இறைவன் மீது ஆணையாக அவர்கள் நபிமார்கள் கிடையாது, அவர்கள் சாதாரண மனிதர்கள். ஆமனு பில்லாஹி வஸத்தகு முஸ்லிம், அவர்கள் அல்லாஹ்வை ஒழுங்கான முறையில் நம்பினார்கள். ஒழுங்கான முறையில் நம்புவது என்பது அனைத்து தகவல்களையும் அமல்படுத்த வேண்டும். தகவல்கள் அனைத்தும் அமலுக்கு வர வேண்டும். நபிமார்களை உண்மைப்படுத்திய சாதாரண மனிதர்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப பல படித்தரங்களில் சுவர்க்கம் காணப்படுகிறது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு செய்தியிலே சொல்கிற நேரத்திலே சொல்கிறார்கள், இறைவனுக்காக வேண்டி அன்பு வைத்த 2 நண்பர்கள் அவர்களுடைய படித்தரத்தை விளங்கப்படுத்துகிறார்கள். அவர்கள் எந்த படித்தரத்தில் அவர்கள் காணப்படுவார்கள் என்றால், சுவர்க்கத்திலே அவர்கள் ஒரு படித்தரத்தில் இருப்பார்கள். எந்த அளவுக்கு என்றால், மிகவும் பிரகாசம் தரக்கூடிய ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தை போன்ற ஒரு தூரத்திலே அவர்களுடைய படித்தரம் காணப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிக்காட்டுகிறார்கள். அதே போன்று முஸ்னத் அஹமதிலே இந்த படித்தரங்களை பற்றி இன்னும் ஒரு செய்தி வருகிறது. சுவர்க்கத்திலே 100 படித்தரங்கள் இருக்கின்றன. சுவர்க்கத்தில் 100 படித்தரங்கள் இருக்கின்றன என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கடைசி மனிதர் வரைக்கும் உள்ள எல்லா மனிதர்களும் ஒரு படித்தரத்தில் நுழைஞ்சால் அவங்களுக்கு அது மிஞ்சிடும். அவங்களுக்கு என்ன செஞ்சிடும்? அது மிஞ்சிடும். ஆனால் 100 படித்தரங்கள் சுவர்க்கத்துக்கு இருக்கின்றன என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த படித்தரங்கள் எவ்வாறு வழங்கப்படுகிறது என்பதை விளக்கமாக சொல்கிறார்கள். குர்ஆன் உடையவர், குர்ஆனுடையவர் யாரு? குர்ஆனை அமுல்படுத்தியவர், குர்ஆனை மரணம் செய்தவர், குர்ஆனை ஓதியவர், குர்ஆனுக்கு என்னென்ன உரிமைகள் காணப்படுகின்றதோ அவை
அவைகள் அனைத்தையும் கொடுத்தவர். இவரை அந்த இடத்தில் அழைக்கப்படும். அழைத்து இறைவன் என்ன சொல்வான்? அவரை ஓதும்படி சொல்வான். அவர் ஓதுகின்ற ஒவ்வொரு வசனத்திற்கும் ஒவ்வொரு தரஜா உயர்ந்து கொண்டே போகும். இவர் எங்கே வைத்து நிற்கிறாரோ அந்த தரஜா வரைக்கும் வைத்து நிற்கும். இந்த ரிவாயத்தை சொல்லிவிட்டு இதற்கு விளக்கமாக சொல்கிறார்கள், சுவர்க்கத்துக்கு 100 தரஜா என்பது மற்ற ஒரு கணக்கு கிடையாது, அதுக்கு அதிகமான தரஜாக்கள் இருக்கு. ஒருவர் என்ன செய்யறாரு? முழு குர்ஆனை ஓதுனார் வச்சுக்கோங்க, அப்ப அவருடைய தரஜா எங்க இருக்கும்? 6000 சொச்சம் தரஜாக்களுக்கு மேல இருக்கும். அப்ப இது 100 என்பது மட்டிடக்கூடிய ஒன்று கிடையாது, அதற்கு அதிகமான தரஜாக்கள் காணப்படுகிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற இந்த செய்தியை பாருங்கள். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் ஒருவர் இந்த 5 தொழுகைகளையும் தொழுகிறாரோ, நோன்பு மாதத்தில் நோன்பு நோக்கிறார், இவ்வாறு ஒருவர் செய்தால் இறைவன் அவரை சுவர்க்கத்துக்கு அனுப்புவது என்பது அவருடைய உரிமையாக மாறுகிறது. எப்படி சொல்கிறார்கள்? 5 நேர தொழுகைகளையும் தொழுகிறார், நோன்பு மாதத்தில் நோன்பு நோக்கிறார். இப்படிப்பட்ட ஒருவருடைய நிலைமை எவ்வாறு மாறுகிறது என்றால், இவருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கப்பட்டு இவர் சுவர்க்கத்துக்கு போவது என்பது இவருடைய உரிமையில் ஒன்றாக மாறிவிடுகிறது. உரிமை என்றால் என்ன செய்யலாம்? எமக்கு வாதிடலாம், வாதிடலாமா இல்லையா? வாதிடலாம். அப்ப இறைவனிடத்திலே வாதாடப்படுகின்ற ஒரு உரிமையாக மாறிவிடுகிறது, இறைவனால் தரப்பட வேண்டிய ஒன்றாக மாறிவிடுகிறது என்று சொல்ல, இப்பொழுது முஆத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், யார் சொல்லலாம், இந்த செய்தியை மக்களுக்கு சொல்லட்டுமான்னு கேட்கிறார்கள். இந்த செய்தியை சொல்லட்டுமா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், இல்ல விடுங்க, அவங்க அமல் செய்யட்டும். இந்த செய்தியை சொல்லிட்டீங்கன்னா அவங்க அதிலே என்ன செஞ்சுவாங்க? அதிலே அப்படியே அந்த 2ஐயும் செஞ்சுட்டு அப்படியே அங்கே நின்றுவாங்க. மனிதர்கள் அதிகமாக அமல் செய்யட்டும், விடுங்க என்று சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், ஃபஇன்ன ஃபில் ஜன்னதி 100 தரஜா, சுவர்க்கத்துக்கு 100 தரஜாக்கள் இருக்கிறது. ஒவ்வொரு தரஜாக்களுக்கும் உள்ள வித்தியாசம், தூரம் எவ்வளவு என்று கேட்டால், பூமிக்கும் வானத்துக்கும் இடையில் உள்ள தூரம் காணப்படுகிறது. அதில் மிகவும் உயர்ந்த தரஜா தான், உயர்ந்த அந்தஸ்துள்ளதுதான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடியது. அதன் மேல்தான் இறைவனுடைய அர்ஷ் காணப்படுகிறது. இது சுவர்க்கங்களில் நடுநிலையில் உள்ள சுவர்க்கமாக இருக்கின்றது. அங்கிருந்துதான் சுவர்க்கத்தின் ஆறுகள் எல்லாம் ஊற்றெடுத்து ஓடுகிறது. நீங்கள் கேட்டால் இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப நாங்க இந்த உலகத்துல எவ்வளவு அமல்கள் செய்கிறோமோ அவ்வளவுக்கு எங்களது தரஜாக்களை எடுத்துக் கொள்ளலாம். அப்ப நாங்க என்ன செய்யணும் என்றால், நன்மைகள் என்ன என்று தேடணும், அந்த நன்மைகளை நாங்கள் அமல்படுத்தணும். நன்மைகளை அதிகமாக செய்து அமல்படுத்துகின்ற நேரத்திலே எமது தரஜாக்கள் சுவர்க்கத்தில் அதிகமாவதை நாங்கள் பார்க்கலாம். இவ்வாறு நாங்கள் என்னென்ன அமல்களை நாங்கள் தகவல்களாக வைத்திருக்கிறோமோ அந்த அமல்களை அமல்படுத்தி இறைவனுடைய சுவர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பெற்ற நல்லடியார்களாக மாறுவதற்கு வல்ல அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.